ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து தோட்டம் அப்டேட்டும் இப்போ வந்து மாங்காய் செடி நம்ம வச்சுருக்கோம். அதை எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்றத காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம தோட்டத்தில் வைக்கணும், இல்லை நமக்கு அதே மாதிரி மரம் வேணும், அந்த டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அந்த யூஸ் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து நம்ம வந்து இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து அந்த கொட்டையிலேருந்து நம்ம வந்து தனியாக அந்த விதையை எடுக்கிறோம். விதையை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பிரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி தோல் எடுத்துடுங்க. இப்போ இது வந்து நம்ம வளர வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம். இப்போ அந்த மாங்காய் விதை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த கவர் உள்ள போட்டு அப்படியே வந்து மூடி வைக்க போகிறோம். இது எத்தனை நாளைக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 நாள் அப்படியே வச்சுருக்கணும். நம்ம அதை டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வெயில் படாத இடத்துமா வச்சுருங்க. இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து லைட்டாக வளர்ந்துருக்கும். அந்த வந்து லைட்டாக முளைச்சிருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? வளர்ந்துருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து வளர வைக்க மண்ணில் போடலாம். மண் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கவரு இல்லை ஏதாவது தொட்டி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வளர வைக்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்துன்னு போய் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மண்ணில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண் போட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற இந்த மாதிரி லிக்யூட் கவர்லாம் இருக்கும் இல்லையா, இதிலே நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இந்த கவர் அடியில் அப்படியே ஓட்டை போட்டு விட்டுடலாம், அந்த தண்ணி போகிறதுக்காக. அவ்வளோதான். இது அப்படியே வளர்ந்து வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நாங்கள் செஞ்சது 3 செடி வச்சுருக்கோம். இப்போ தான் இது வச்சோம். ஆல்ரெடி இது 2 வச்சிருந்து இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம எங்கே அதை நம்ம மாற்றணுமோ அந்த இடத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளும் மாங்காய் செடி வளர்க்கலாம். இப்போ வாங்க நம்ம தோட்டம் பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு எதுக்கு வந்தோம்னா அந்த லெமன் பறிக்க தான் வந்தேன். சரி, அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்றது தான். நம்ம வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், சந்தையில் இருந்து நம்ம வந்து தேக்கம் அந்த செடி வாங்கின்னு வந்தோம் அப்படின்னு. அது வச்சுருக்கோம். அது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும். பாருங்கள், இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். மொத்தம் 9 வாங்கின்னு வந்தோம். பாருங்கள், லைட்டாக அது வந்து வளர்ந்துருக்கு. இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியோட அவசியம் அதுக்கு தேவையில்லை. இதே மாதிரி நம்ம தோட்டத்தை சுற்றி 9 வச்சுருக்கோம். நம்ம வெத்தலை கொடி பாருங்கள் நல்லா வளர்ந்து வருது. எல்லா கொய்யாவும் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், அதுக்காக தான் வெயிட்டிங். இது வந்து கருவேப்பிலை. அங்கே அப்படியே போகலாம். இங்கே ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். அது மாதிரி இந்த லாஸ்ட்டு எண்டில் ஒன்று வச்சுருக்கோம். மொத்தமாக 9 வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே வச்சாச்சு. எல்லாமே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு பெருசாக இந்த செடி.
இப்போ நம்ம வந்து லெமன் பறிச்சிக்கலாம். லெமன் இன்னமும் கொஞ்சம் பெருசாகும், எனக்கு நாளைக்கு தேவைப்படுது. அதுக்காக ஒரு 5 லெமன் மட்டும் பறிக்க போகிறேன். இதோட சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப போகிறேன். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.